ஹாய் வணக்கம் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எம்சிஓ டைம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் வேலைக்கு போயிருப்பீங்க, சில பேர் இன்னும் வீட்டில் இருப்பீங்க. என்ஜாய் பண்ணுங்கள், ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஸோ நம்மளும் இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலை செய்ய போகிறோம். அது என்னன்னு நான் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போதே உங்கள்கிட்ட அதை பற்றி பேசுகிறேன். ஸோ அதுக்கு முன்னால் இன்றைக்கி நம்ம கூட இன்னொருத்தர் வர போகிறாரு. ஸோ அவரை பிக்கப் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு நம்ம போவோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் தி ஜர்னி. Come on. So guys, hi guys. ஸோ வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன், போய்கிட்டே இருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ காடி வந்து வெளியே தான் வச்சுருக்கேன், வெளியே பார்க்கிங்கில். ஸோ இப்போ காடி எடுக்க தான் போய்கிட்டு இருக்கேன். இப்போ போய் அந்த பையனை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு இருக்கும்போது நான் சொல்கிறேன் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், எங்கே போகிறோம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க வந்தோம்ல, அவரோட அண்ணன் தான் இன்னொருத்தர் இருக்காரு. இவன் பேர் வந்து சிவா. நீங்கள் பாருங்க. ஓகே, ஏதோ சொன்ன பையன், இந்த பையன் தான் வந்துட்டான். ஸோ இப்போ நாங்கள் 2 பேர் சேர்ந்துட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம். என்ன இடம்னு போயிட்டு இருக்கும்போதே சொல்கிறோம். ஓகேவா? அதான் காய் சொல்லு. ஹாய். ஓகே, வாங்க போகலாம். ஓகே, இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். என்ன இடம்னு இப்போ நான் ரிவீல் பண்ணுறேன். அது எங்கன்னா பிகேபி டைமில் காடி ரொம்ப அழுக்காகி கேவலமாகிடுச்சு. ஸோ அதை கழுவுறதுக்கு பாலிஷ் பண்ணுறதுக்கு தான் இப்போ நாங்கள் 2 பேரும் போய்கிட்டு இருக்கோம். இதில் என்ன ஸ்பெஷல்னா இதோட ப்ரைஸ் அண்ட் இன்றைக்கி நம்ம என்னென்ன செய்ய போகிறோன்னு தான் மேட்ரு. அதுக்காக இங்கேருந்து நம்ம இப்போ குவாங் போயிட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து என் வீட்டிலேருந்து, அதாவது ஸ்ரீராமன் சார் டூ குவாங்க் வந்து 18 நிமிஷம். இன்னொரு 20 மினிட்ஸில் போய் சேர்ந்துடும் நினைக்கிறேன். வாங்க. ஸோ ஓகே கைஸ், அதாச்சு இதோ கார் வாஷ் கழுவுனாலும் வந்திருக்கோம். இதுதான் கார் வாஷு. ஓகே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? கார் வாஷ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரீமியர் கார் வாஷ்னு போட்டிருக்கு. நம்ம காடி கழுவிட்டு பாலிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் வேலைலாம் இருக்குது. அது எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன்.
பார்த்தீங்கன்னா காடி ஒரு வழியாக கழுவி முடிச்சிட்டாங்க. ஸோ வந்து 45 மினிட்ஸ் ஆச்சு காடி கழுவி தகிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து வந்து அவங்க பாலிஷ் அண்ட் வேக்ஸ் பண்ணுவாங்க. அது வேறு வெயிட் பண்ணோம். நாங்கள் வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ கொஞ்ச நேரம் தண்ணி குடிக்க போகலான்னு மின்னுக்கு கடைக்கு போயிட்டுருக்கேன். ஸோ அது வரைக்கும் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம அம்மா போய் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ வாங்க நம்ம ரோடை தாண்டிடுவோம். தாண்டிட்டு இருப்போம். நீ பார்த்துக்கோ. நீ கேமரா பார்க்க. ஓகே, ரோடு தாண்டிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லி. பார்த்தீங்கன்னா மின்னுக்கு ஒரு சின்ன ப்ரேயர் வச்சுருக்கு. அங்கே தான் போகலான்னு இருக்கோம். அவர் யாருக்கும் வீடியோ கால் பேசிட்டு இருக்காரு. அதுக்கு தான் லோன்னு கத்திக்கிட்டு இருக்கோம். வீடியோ எல்லாமே வரும். பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு போகலான்னு பார்த்தோம். செம்ம கூட்டமாக இருக்குது. எல்லாம் க்யூவில் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ வேறு கடை கண் போய் பார்த்துட்டு இருக்கோம். நெஸ்கேபி தாரே அது 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 வாங்கிட்டு வந்து. ஸோ அவர் போய் தண்ணி வாங்கிட்டு க்யூவில் நின்று தண்ணி வாங்கிட்டு வரட்டும். நம்ம வெயிட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ வரைக்கும் சோஃபார் வந்து காடி கழுவுனில் பொறுத்த வரைக்கும் காடி வந்து நல்லாவே கழுவிருக்காங்க. நல்லா கடையை பார்த்து நிதானமாக நல்லபடி கழுவுவாங்க. நைஸ். பாலிஷ்லாம் பண்ணி முடிச்சுன்னு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பிகேபி இன்னும் முடியல. பட் வந்து எல்லோரும் வந்து இன்னும் மாஸ்க்லாம் கழட்டிட்டு நார்மலாக தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. பட் என்னோடய மாஸ்க் வந்து காலில் இருக்குது. இப்போ போட முடியல நான் வீடியோ செய்கிறதுனால. ஸோ நீங்களும் அது மாதிரி இருக்காமல் மாஸ்க் போட்டு கொஞ்சம் நாளைக்கு சுற்றுங்க. இல்லைங்க, கேமராவே வளர்க்க இதாக பார்த்தீங்க ரோடு. என்ன ரோடு இது? ஆக்சுவலி அவனுக்கு என்ன பிரச்சனை, இப்போ டைம் ஆகுதான், அதுதான் பிரச்சனை அவனுக்கு. பிகாஸ் எங்களுக்கே தெரியல எத்தனை மணிக்கு முடியும்னு. ஸோ அதனால் பையன் ரொம்ப ஜாலியாக இருக்கான். ஜாலியாக சரி, சுவாகமாக இருக்கேன். நம்ம வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறேன்? வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு குளிச்சுட்டு கேம் விளையாண்டு எல்லாமே பண்ணுவேன். அதுதான் இப்போ பண்ணுறேன். நல்லா வெயில் அடிக்குது. அப்புறம் ஸோ பேட்.
1 hour later. ஹாய் கைஸ், சாரி நேற்று வந்து கண்டினியூஸ் பண்ண முடியல வீடியோவை. கழுவுனோன்னு தான் காட்டினேன். ஸோ அது என்ன ஆச்சு ஏதாச்சு அது ப்ரைஸ் எவ்வளோ அதை பற்றிலாம் பேசலாம் நம்ம. ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ. ஸோ அந்த கடை வந்து குவாங்கில் இருக்குது, ப்ரீமியர் கார் வாஷ்னு. இப்போ வந்து 50% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஏன்னா இப்போ தான் கோவிட் முடிஞ்சு வந்ததுனால வந்து 50% ஆஃபரில் இருக்குது. ஸோ நீங்களும் போய் உங்கள் காடியை வந்து கழுவிக்கலாம். ஏன்னா என்னோடய காடி வந்து ரொம்ப தெளிவான நிலைமையில தான் இருந்துச்சு, அவ்வளோ வலிக்கும். ஏன்னா புது காடி தான் பார்க்க ரொம்ப பழைய காடியுமே இருந்துச்சு. ஸோ இப்போ தான் கழுவி நல்ல காடி பலபலன்னு இருக்குது. அந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கார் வாஷ் பண்ணோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து காடி கழுவி உள்ள வெளியெல்லாம் கழுவி இருக்காங்க, க்ளீன் பண்ணியிருக்காங்க ஆஸ் யூஷுவல் நார்மலாக. தென் வந்து நான் வந்து பாலிஷ் அண்ட் வேக்ஸ் பண்ணேன், 150 வந்துச்சு. தென் வந்து கண்ணாடிக்கு வந்து கோட்டிங் பண்ணேன், மழை தண்ணி நிற்காம இருக்கணுக்காக. அது ஒரு 50 வந்துச்சு. ஸோ டோட்டலாக வந்து 200. பட் கம்ப்ளீட்டாக காடி வந்து ரொம்ப சுத்தமாக க்ளீனாக நல்லா கழுவிருக்காங்க. ஈவன் க்ளீனாக வேலை செய்கிறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இட்ஸ் வாட்ஸ் அ குட் சர்வீஸ்ன்னு சொல்லணும். எந்த ஒரு குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. ஈவன் நல்லா வேகமாக செஞ்சாங்க, டைமுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வேலை செஞ்சுட்டு. இவன் அவங்க வேலை செய்யும்போது கூட சொல்கிறாங்களா, பட் இந்த வேலை நம்ம செஞ்சுட்டோம், இந்த வேலை இன்னும் பேலன்ஸ் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்கப்புறம் எல்லாம் செஞ்சு முடிஞ்சது அவங்களும் ஃபோட்டோலாம் எடுத்தாங்க நம்ம காடியை. ஸோ அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அவங்க ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாலெலாம் அவங்க போனதுக்காக வந்து அவங்களும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ண சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக அவங்க ஷேர் பண்ணணும். ஏன்னா அந்த காடியோட வீடியோ வந்து அவங்க பார்த்து மேபி அவங்களும் யூஸ் பண்ணிக்குவாங்க, என்னவோ தெரில, மேபிலா. ஸோ இதோட அடுத்து என்னோட முக்கியமான இன்னொரு வேலை இருக்குது. அது வீடியோ வந்து ரிசர்ன் உங்கள் பக்கம் வரும். பட் அந்த கடை இப்போ திறப்பாங்க தெரியல, திறந்தோன்னா அதுக்கு ஒரு வீடியோ நம்ம செய்வோம். ஸோ நிறைய வீடியோ வரும், வெயிட் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.